அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். சுக்கிர பயிற்சி பலன்கள் டிசம்பர் 22ஆம் தேதி, அதாவது மார்கழி 7ஆம் தேதி சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார். ஏற்கனவே தனுசு ராசியில் இருக்கும் சூரியன் செவ்வாயுடன் சுக்கிரன் இணைகிறார். 26ஆம் தேதி புதனும் தனுசு ராசியில் இணைகிறார். ஆக இணைவதால் நமக்கு கவனம் தேவை. தனுசு ராசினருக்கு கவனம் தேவை. 4ல் உள்ள அர்த்தாஷ்டம சனி 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். ஆக கவனம் தேவைப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை அவ்வப்போது கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லுதல் வேண்டும். 3ஆம் நபரின் தலையீடு இருக்க அனுமதிக்க கூடாது. வரவு செலவுகளில் கவனமாக இருத்தல் வேண்டும். சுப செலவுகள் நடக்கலாம், அதிகமான செலவுகள் உண்டாகும். பட்ஜெட்டை மீறி தாங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும், கடன் பட வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுக்கிரன் சம்பந்தப்பட்ட பெண்களுக்கான உபாதைகள் உண்டாகும். ஏற்கனவே ராசியில் உள்ள சூரியன் செவ்வாய் உஷ்ண நோய்களை கொடுப்பார். கண் எரிச்சல் உண்டாகும், கண் உபாதைகள் உண்டாகும். அடிக்கடி ஒற்றை தலைவலி வரலாம். ஸ்கின் டிசீஸ் உண்டாகலாம். ஆக தனுசு ராசியினர் உடல் நலனில் கவனமாக இருத்தல் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்பு அதிகம், அதற்கு தகுந்த ஊதியம் கிடையாது. பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உள்ளது. இசை, ஓவியம், பாடகர்கள், ஃபேன்சி ஸ்டோர் நடத்துவோர், லாண்ட்ரி, டெய்லரிங் போன்ற தொழில்களை செய்வோர் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. பூக்களை விற்போர், பருத்தி, ஆப்பிள் பழங்களை விற்போர், வெள்ளி பொருட்களை விற்போர், தியேட்டர் பிசினஸ், பர்னிச்சர் மார்ட் நடத்துவோர் கவனமாக இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. கலைத்துறையை பொறுத்தவரை ஓரளவு லாபம் கிடைக்கும். அபரிமிதமான லாபம் என்று சொல்ல முடியாது. ஆனால் குடும்ப செலவுக்கு தேவையான அளவுக்கு கலைத்துறை அன்பர்களுக்கு வருமானம் கிடைக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.